பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம். பாடுகள் பலப்பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே எல்லாரையும் மகிழ்ச்சியோட நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். நமக்கு அழைக்கப்பட்ட அருமையானவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய திருச்சபையினுடைய செக்ரட்டரி, அருமையான டீக்கன்மார்கள், கோவில் பிள்ளை, அதில் விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் டீக்கனஸும் மேல்புறம் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கின்ற திருமதி அம்பிகை அவர்கள், ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர், அதுபோல் நம்முடைய ஒன்றியத்தினுடைய கவுன்சிலர் சார் மணிகண்டன் சார், சந்தோஷமாக நாங்கள் திருச்சபையின் சார்பில் வரவேற்கிறேன். இன்னும் நமக்கு தேவிகோடு பஞ்சாயத்தினுடைய பிரசிடென்ட் அவர்கள் இன்னும் சில நிமிஷங்களில் நம்முடைய மத்தியிலே வந்து சேர்வார்கள். அப்புறம் நமக்கு மத்தியில் இருக்கிற வார்டு மெம்பர்ஸ் உங்கள் எல்லாரையும் திருச்சபையின் சார்பிலே மகிழ்ச்சியாக வாழ்த்துகிறேன். சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கொரு நாடு, நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு. தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா, மொழி கடந்து இன்னும் கடந்து ஓடிவா. தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா, மொழி கடந்து இன்னும் கடந்து. தாய் நிஷ்களமா சத்தாய் நிஷ்களமா ஒரு சாமியமும் இல்லதா சித்தாய் ஆனந்தமா திகழ்கின்ற திரித்துவமே எத்தான் நான் அடியேன் எத்தான் நான் அடியேன் காடை தேருவன் என் பாவம் தீர்த்து அத்தா உன்னை எல்லாம் எனக்கா துணை யாருறவே. நம்முடைய இந்திய தேச விடுதலை அடைந்த 78வது வருஷத்தில் நாம் நிற்கிறோம். இந்த 78வது சுதந்திர தின விழாவில் நாம் எல்லாரும் திருச்சபையோட சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாக்கியத்தை எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன். அதோடு அழைக்கப்பட்டவர்கள் வந்து நமக்கு இந்த கொடியேற்றி சிறப்பிக்க ஆயத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய தேசிய விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நினைவு கூறுகள் நாளிலே நம்முடைய உணர்வுகளில் எல்லாம் ஒற்றுமையை உருவாக வேண்டும், ஒற்றுமையை உருவாக வேண்டும். அது எப்படிப்பட்ட நிலைகளிலே இருக்கிறது என்றால், நம்முடைய இந்திய தேசிய கொடியினுடைய மூவர்ண கலர், குங்குமப்பூ கலர், வெள்ளை கலர், பச்சை கலர், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம், இப்படி முதன்மையான 3 சமயங்கள் எல்லாம் நாம் பிரிவினைகளாக அல்ல, ஒற்றுமையாக ஒரு மனமாக நாம் இணைந்து தேசத்தில் வாழ வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிறது இந்த மூவர்ண கொடி. இது பிரிந்து இருந்தால் அது நம்முடைய தேசிய கொடிக்கு அழகானது அல்ல. இது மூன்றும் ஒற்றுமையாக இணைந்து இருக்கிறபடியினாலே அது அழகு வருகிறது. அதுபோல சமூகத்தில் வாழுகிற நாம் அன்பும் தாழ்மையும் நமக்கு இருக்கும்போது
அதனூடாக நாம் இணைந்து சமாதானமான ஒரு நல்ல வாழ்வு இவ்வுலகத்தில் நாம் வாழ்ந்து கொள்ள முடியும். அந்த எண்ணங்களோடு தேசத்தில் வாழ முற்பட வேண்டும். நிறங்கள் பல இருந்தும் உணர்வில் இந்தியராய் வாழ்வோம் ஒற்றுமையாய், வேற்றுமை இல்லாமல் நம் வாழும் இந்த பூமி இயற்கை தந்ததடா. வளங்களை எல்லாம் காப்போம், இழந்ததை எல்லாம் மீட்போம். வீர முழக்கத்தில் பிறந்தது எங்கள் சுதந்திரம், உயிர் தியாகத்தாலே பிறந்தது எங்கள் சுதந்திரம். நம் தாய் திருநாடு போற்றி கொண்டாடு, நம் தாய் திருநாடு போற்றி கொண்டாடு. வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம். பாடுகள் வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம். பாடுகள் பல பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம். விசுவாசிக்கவே நேசிக்கவே மற்றும் നമ്മുടെ മലപ്പുറം ബ്ലോക്ക് മെമ്പർ രതീഷ് കുമാർ മണികണ്ഠൻ மற்றும் എൻ്റെ കൂടെ വന്ന നേശമണി മറ്റു നമ്മുടെ സഹോദരങ്ങളെ എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നമ്മളെ അതിനെല്ലാം ഉപരിയായിട്ട് നമ്മളെ കിടന്ന പഞ്ചായത്ത് ഓഫീസ് മുതൽ എൻ്റെ കൂടെ ഓടിക്കൊണ്ടിരുന്ന നമ്മുടെ പഞ്ചായത്ത് മെമ്പർമാർ എല്ലാവർക്കും മറ്റും വന്ദേ മാതരം வாழ்க பாரதம். India is my country. It's my country. All Indians are my brothers and sisters. I love my country. വയനാടേ വയനാടേ കണ്ണീരിൽ മൂழ்കിയ വയനാടേ, അച്ഛനും അമ്മയും മക്കളുമെല്ലാം ഉൾപൊട്ടലിൽ നഷ്ടമായി പോയി. അച്ഛനും അമ്മയും മക്കളുമെല്ലാം ഉൾപൊട്ടലിൽ നഷ്ടമായി പോയി. കണ്ണീര് മാത്രമേ ബാക്കിയുള്ളൂ. വയനാടേ വയനാടേ കണ്ണീരിൽ മൂழ்കിയ വയനാടേ, വീണ്ടും നിലവും വസ്തുവാകണം എല്ലാം വെള്ളത്തിൽ എല്ലാരും പോയി. കണ്ണീരു മാത്രമേ
பல இருந்தும் உணர்வில் இந்தியராய் வாழ்வோம் ஒற்றுமையாய், வேற்றுமை இல்லாமல் நம் வாழும் இந்த பூமி இயற்கை தந்ததடா. வளங்களை எல்லாம் காப்போம், இழந்ததை எல்லாம் மீட்போம். வீர முழக்கத்தில் பிறந்தது எங்கள் சுதந்திரம், உயிர் தியாகத்தாலே பிறந்தது எங்கள் சுதந்திரம். நம் தாய் திருநாடு போற்றிக் கொண்டாடு, நம் தாய் திருநாடு போற்றிக் கொண்டாடு. வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம். பாடுகள் பலப்பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம். சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கொரு நாடு, நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு. வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம்.